ஹலோ ஆல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எப்போவுமே நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருக்கிறது அப்படியே கன்டினியூ பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ரெசிபி தாங்க இது. 1/2 கிலோ சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சி எப்படி 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மேரினேஷனில் வச்சுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆச்சு இது நல்லா ஊறணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், 5-6 முந்திரி பருப்பு, 4-5 ஸ்ட்ராண்ட் அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இதை தண்ணி விடாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்மளுக்கு தக்காளியிலேருந்தே தண்ணி வரும், ஸோ அதுவே போதும். இந்த அளவுக்கு ஃபைனாக இருக்கணும். இது அப்படியே தனியாக இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 4-5 கிராம்பு, 2 சின்ன துண்டு அன்னாசிப்பூ, 2 பட்டை, ஒரு பிரியாணி இலையை 2 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பயுமே கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணணும். அதே போல் வெங்காயம் வதக்கும் போதே உப்பு சேர்த்து வதக்கணும்னா நம்மளுக்கு வேகமாக குக் ஆகி வந்துடும். வெங்காயம் லைட் பிங்கிஷ் கலர் மாதிரி சேஞ்ச் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுதா? இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். அதே போல் நீங்கள் எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னுமே வெங்காயம் இன்னும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். மிளகாத்தூள் நம்ம ஆல்ரெடி மேரினேஷன்லேயே ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ நீங்கள் காரம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக சுருக்குன்னு காரத்தில் தான் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா மசாலா எல்லாமே சிக்கன் கூட கோட் ஆகிற மாதிரி கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நீங்கள் மூடி போட்டு வேக விடணும். இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம மூடி போட்டு வேக விடும்போது சிக்கன்லேருந்தே தண்ணி பிரிஞ்சு வரும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கா. நீங்கள் ட்ரையாக வேணும் அப்படின்னா இதை அப்படியே குக் பண்ணி சிக்கனை ஃபுல்லாக வேக வச்சு நீங்கள் இறக்கிக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மாதிரி ரெடி பண்ண போகிறதுனால இது கூட நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்க போகிறேன். மிக்ஸி ஜார் அலசின தண்ணி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கம்ப்ளீட்டாக. இப்போ மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டுருங்க. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணணும்னா மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வேக வைக்காதீங்க. அந்த ஸ்லோ குக் ஆகும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சிக்கன் ப்ராப்பராக வெந்து வரும். சிக்கன் நல்லா வெந்து உங்களுக்கு அந்த குழம்பு பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு கிரேவி ரெடி ஆகிடும். இது கூட ஃபைனலாக நல்லா ஃபைனாக கட் பண்ண கொத்தமல்லி தழை தூவிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி. இந்த சிக்கன் குழம்பு மெயினாக ஒயிட் ரைஸ், இட்லி, தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவன் சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேரும் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். பாய்.